இப்போ இந்த குளூட்டோதைன்ல பார்த்துருப்பீங்க, குளூட்டோதைன் அப்புறம் கொரியன் ஸ்கின்னுக்குலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஸ்கின் மாதிரி பளபளப்பாகிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் எதை வந்து காட்டுது மேம்? ப்ராஜெக்ட் பண்ணுது இவங்கெல்லாம் அது மாறணும் அப்படிங்கிறதுனாலயா? ஸ்கின் மாறணுங்கிறத விட எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே வெள்ளையாகணுன்ற ஒரு எண்ணம் வந்து பேசிக்காக வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். மேபி அது எதுனாலே ஃபாரின் கல்ச்சர் பார்த்தோ இல்லை எது பார்த்தோம். ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தா டார்க் ஆகணும்னு சொல்லி சன்னில் போய் படுத்து சன் டேன் பண்ணிக்குவாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே வெள்ளையாகிற ஒரு இது இருக்கும். ஆனால் நம்ம ஸ்கின் தான் ஆக்சுவலாக நல்ல ஸ்கின், ப்ரௌன் ஸ்கின் தான் நல்ல ஸ்கின். அண்ட் அதுதான் பிக்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, யூத்ஃபுல்னஸ் பின்னாடி ஏஜ் ஆனாலும் யங்காக காமிக்கிறதுக்கெலாம் ப்ரௌன் அண்ட் டார்க் ஸ்கின் தான் யங்காக இருப்பாங்க. ஏஜ் ஆக 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபேர் ஸ்கின் இண்டிவிஜுவல்ஸ்லாம் நிறைய சீக்கிரமாக சுருக்கம் வந்துடும். ஆனால் இதே வந்து இந்த ப்ரௌன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம், எஸ்பெஷலி அதை விட டார்க் ஸ்கின் இருக்கவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சுருக்கம் வராது, ஏஜிங் தெரியாது. ஸோ அப்படி பார்த்தாலும் யாரும் குளூட்டோதைனை வந்து ஸ்பெசிஃபிக்காக வெள்ளையாகணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் அவங்களோட தொழிலுக்காக இப்போது ஒரு சினி ஃபீல்டில் இருக்காங்க, வேறு எதுக்காக அவங்களோட சுச்சுவேஷனுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்டாக அவங்கவுங்க ஸ்கின் கலர் குட் கலர் தான், ப்ரௌன் ஸ்கின் எஸ்பெஷலி.